ரெட் ஜெயண்ட் கிட்ட ஒருத்தர் படத்தை கொடுக்காம அவராக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னா அதே தேதியில் ரெட் ஜெயண்ட் என்ன பண்ணும், வேற ஒரு படத்தை கண்டுபிடிச்சி அந்த டேட்டில் வந்து இறக்கும். விஜய் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை ஒரு லஞ்ச லாவண்யமற்ற மாநிலமாக மாற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சீர்திருத்தத்தை உங்கள் துறையிலிருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நடிகராக உங்களுக்கு ஒரு சுயநலம் இருந்தது, நம்ம படம் அதிகமாக கலெக்ட் பண்ணணும். இவ்வளோ தூரம் வந்து விஜய் அவர்கள் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையை துவங்குறாரா? முதலமைச்சர் விஜயனுடைய எலும்பை ஒட்டப்போம் அப்படின்னு சொல்கிறார். விஜய் அவர்களுடைய வீட்டு முன்னால் போய் உண்ணாவிரதம் இருங்க, ஆர்ப்பாட்டம் இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அரண்மனை நேயர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு அரசியல் நடப்பு நிகழ்வுகள் மட்டுமல்லாமல் சினிமா அரசியலை குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ சின்ன சின்ன படங்கள், இப்போது முந்தைய திமுக ஆட்சியிலும் சரி, இப்போ வந்திருக்கிற சமீபத்திய ஆட்சியில் கொஞ்சம் தேட்டரில் வந்து அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த ரிலீஸிங் ஸ்பேஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அது உண்மையா? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப வெளிப்படையான உண்மை என்ன அப்படின்னா, இங்கே வந்து நிறைய மாஃபியாக்கள் இருக்காங்க. அது வெளியில் மக்களுக்கு தெரியாது, திரையுலகில் இருப்பவர்களுக்கு தெரியும். அதாவது ஒவ்வொரு செக்டார்லேயுமே இருக்காங்க. அதிலும் முக்கியமாக விநியோகஸ்தர்களில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு குறுநில மன்னர்களாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது எந்த ஆட்சினாலும் அவங்க தான் அப்படின்றீங்களா? அது வந்து திமுக ஆட்சியில் வேறு மாதிரி இருந்தது, அதிமுக ஆட்சியில் வந்து வேறு மாதிரி இருந்தது. அதை சுருக்கமாக சொல்லணுன்னா, இப்போ அந்த தமிழ்நாடுங்கிறது பார்த்திங்கன்னா சினிமா பாசையில் சொல்லணுன்னா பல ஏரியாக்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. சென்னை, செங்கல்பட்டு, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோனெல்லாம். ஆமாம். இப்போ என்னென்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விநியோகஸ்தர் ஒரு குறுநில மன்னராக இருக்கார். அவர் வெறும் விநியோகஸ்தராக மட்டும் இருக்க மாட்டார். அந்த ஏரியாவில் இருக்கிற தியேட்டர் இருக்குல்ல, அதில் ஒரு 100 தியேட்டர், 50 தியேட்டர், 150 தியேட்டரை லீஸுக்கு எடுத்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பார். இப்போ நீங்கள் படம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கும். ஒன்று, உங்கள் படத்தை அவர் மூலமாக ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் அவர் கையில் இருக்கிற அந்த நல்ல நல்ல தியேட்டரில் உங்கள் படம் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு வசூல் வரும். ஆனால் அந்த வசூலை வந்து உடனே உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் உங்களை அலக்களிப்பாங்க. என்னடா அது இப்படி அலக்களிக்கிறாங்களே, அப்போ நம்மளே சொந்தமாக ரிலீஸ் பண்ணிடலாம் நினச்சி நீங்கள் வேற ஆள் மூலமாக போனீங்கன்னா, அல்லது நீங்களே ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவர் வச்சுருக்கிற தியேட்டரில் உங்களுக்கு படத்தை போட மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மக்கள் வராத லொப்ப தியேட்டரில் தான் படங்களை போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வசூல் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வசூல் கிடைக்கலையே என்ன பண்ணுறதுன்னு, அப்போ வேறு வழி இல்லாமல் இவர்கிட்ட தான் போயாகணும். இது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 குறுநில மன்னர்கள் சினிமாவில் கையில் வச்சுருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் இருக்கும். என்ன, இவ்வளவு தான் அமௌண்ட் கொடுக்கணும், இத்தனை தியேட்டர் தான் ஒதுக்கணும், எல்லாமே அவங்க. இவருக்கு படம் இவருக்கு தியேட்டர் கொடுக்கணும், இவருக்கு தியேட்டர் கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் அவங்க தீர்மானிப்பாங்க. அவங்கள எதிர்த்து யாராவது கத்தி வீசினாங்கன்னா அவங்க கதை வந்து அவ்வளவுதான். இந்த நிலைமை எப்போ மாறிச்சு அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 வந்தப்போ ரெட் ஜெயண்ட் நிறுவனம் வந்து அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாம், அந்த 7 பேர் பண்ணதை இந்த ஒருத்தரே பண்ண ஆரம்பிச்சு. சன் நெட்வொர்க்குக்கு அது பங்கு இல்லை. சன் நெட்வொர்க்குலாம் வந்து பெருசாக இங்கே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சீப்பு இதுக்குள்ளே அவங்க வரல. அதை ரெட் ஜெயண்ட் தான் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, பவரை வச்சு இப்போ உங்கள் படம் இருக்கும், நீங்கள் ரெட் ஜெயண்ட்டை போனீங்கன்னா அதை வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வர்ற கலெக்ஷனில் அவங்க கமிஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் ஒன்றும் அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த ஏற்கனவே இருந்த குறுநில மன்னர்களிடமிருந்து உங்களுக்கான ஷேர் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, இழுத்தடிப்பாங்க. கமலஹாசன் கூட ஒரு முறை சொன்னார், எல்லாருக்குமே சிறப்பாக தொழில் பண்ணுறாரு. ரெட் ஜெயண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துலேயே உங்களுக்கான கணக்கை கொடுத்துருவாங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அனுகூலம் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா, அவங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டேட்டில் தான் நீ ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் ரெட் ஜெயண்ட்டுக்கிட்ட ஒருத்தர் படத்தை கொடுக்காம அவராக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னா அதே தேதியில் ரெட் ஜெயண்ட் என்ன பண்ணும், வேற ஒரு படத்தை கண்டுபிடிச்சி அந்த டேட்டில் வந்து இறக்குவாங்க. இப்போ அவருக்கு 500 தியேட்டர் கிடைக்கும் போது 500 தியேட்டர் அவர் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணும்போது இன்னொரு பெரிய படத்தை கொண்டாந்து இறக்கி 250 தியேட்டர் இந்த பக்கம் பிடுங்குவாங்க. ஸோ இந்த சூழல் வந்து திமுக ஆட்சியில் இருந்தது. இன்றைக்கி திமுக ஆட்சி போன பிறகு, தாவேக ஆட்சி வந்த பிறகு மீண்டும் அந்த பழைய 7-8 பேர் கொண்டு அந்த குறுநில மன்னர்களுடைய ஆதிக்கம் இன்னைக்கு மீண்டும் தொடர்ந்துட்டாங்களா? ஆமாம், அவங்களே இன்னைக்கு மீண்டும் வந்துட்டாங்க. 5 வருஷம் அடக்கிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அவங்களே மீண்டும் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நிறைய நிர்வாகத்தில் ஊழல், லஞ்சத்தை எல்லாம் ஒழிக்க முயற்சி செய்கிறத பார்க்குறோம். செஞ்சுட்டாரான்னு நமக்கு தெரியல, காலப்போக்கில் தெரியும். துறை சார்ந்திருக்கிற விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை அவர் கவனம் செலுத்தணுமா? இந்த விஷயத்தில் அவருக்கு கவனத்துக்கு வராமல் இருக்கிறதா? வராமல் இருக்குன்னா சொல்ல முடியாது. இல்லை, நிச்சயமாக அவருக்கு தெரியும், அவர் கவனம் செலுத்தணும். ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, நாட் ஓன்லி விஜய்,
அது மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், திரைத்துறையினர் செய்கிற தவறுகளை வந்து அவங்க சரி பண்ண மாட்டாங்க. அதை கண்டும் காணாமல் இருப்பது தான் என்ன காலங்காலமாக. என்ன காரணம்னா சினிமா மேலே வந்து அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கரிசனம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் சினிமாவிலிருந்து வந்தவர்களாக இருப்பாங்க. இன்னொன்று தமிழ்நாட்டு அரசியலே அப்படி தானே. எம்ஜிஆர், கருணாநிதி, அண்ணா எல்லாமே சினிமாவிலிருந்து வந்தவங்க தான். அதாவது சினிமாவை தாண்டி மற்ற நிர்வாகத்தில் சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் சார்ந்த துறையிலேயே சரி பண்ணணுன்ற நினைப்பு முதல்ல வரணும். நிச்சயமாக. ஏன்னா எந்த ஒரு சீர்திருத்தமும் முதல்ல தன் வீட்டிலிருந்து தொடங்கப்படும். அதுதான் சரியான சீர்திருத்தம். விஜய் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை ஒரு லஞ்ச லாவண்யமற்ற மாநிலமாக மாற்றணும்னு நினைக்கிறாரு. அவருடைய நினைப்புக்கு பாராட்டு. அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் அந்த சீர்திருத்தத்தை உங்கள் துறையிலிருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. நேற்று வரைக்கும் நீங்கள் உங்கள் படங்கள் வந்து அதிக விலைக்கு விற்கிறத வச்சு கண்டுக்கிட்டதில்லை, கருத்து சொன்னதில்லை. என்ன காரணம்? நீங்கள் ஒரு நடிகராக உங்களுக்கு ஒரு சுயநலம் இருந்தது. நம்ம படம் அதிகமாக கலெக்ட் பண்ணணும், மற்ற ஹீரோவை விட நம்ம படம் தான் நம்பர் 1 இருக்கணும், அதுக்கு இப்படி அதிக விலையில் டிக்கெட் விற்பது ஒரு வகையில் உதவுங்கிறதுனால நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் அந்த இதை கொண்டு வரக்கூடாது. இங்கே என்னன்னா நம்ம ஆட்சி காலத்தில் எந்த படமாக இருந்தாலும் தியேட்டர் கட்டணத்துக்கு மீறி அதிக கட்டணத்தில் விற்கக்கூடாதுங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு விஜய் வரணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அப்படி நடக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா முதல் நாள் இல்லை இங்கே என்ன நடக்குதுங்கிறத சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து ஆன்லைனுக்குள்ளேயே வரல அந்த புக்கிங்கு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த முதல் நாள் புக்கிங் வெளியில் வரவே இல்லை. ஆஃப்லைன்லேயே அந்த டிக்கெட்டை கிழிச்சு வேறு ஒரு இடத்துல உட்காந்து அந்த டிக்கெட்டை அதிக விலைக்கு விற்கிறாங்க. நீங்கள் கவுண்டரில் விற்றா தானே நீங்கள் வந்து செல்ஃபோனில் எடுப்பீங்க, ரீல்ஸ் போடுவீங்க. அதை கண்ணுக்கு தெரியாத இடத்துல வச்சு விற்றா என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 2000 3000ங்கிற விலைக்கு டிக்கெட் விற்றுக்கிட்டு இருக்காங்க. பட் இதை வந்து விஜய் கண்டிக்கலை. அதே மாதிரி தான் பல தவறுகள் திரைத்துறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது அவரே நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அதுக்கு அவர் தான் அதிகம் முன்னெடுப்பு செய்யணும். இப்போ ஓடிடி மாதிரியான தளங்கள் வந்ததற்கு பிறகும் நம்ம முன்ன பேசணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி குறுநில மன்னர்கள்லாம் உருவாகியிருக்காங்க. ஓடிடி வந்ததுக்கு பிறகும் இந்த தயாரிப்பாளர்களுக்கான சேலஞ்சஸ், தியேட்டருக்கான சேலஞ்சஸை தாண்டி விற்பனைக்கான சேலஞ்சஸ் ஓடிடி எந்த வகையிலும் உதவவே இல்லையா? அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, ஓடிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம். நாட் ஒன்லி ஓடிடி, நீங்கள் கடந்த காலத்துலலாம் ஒரு படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கான வருவாய் வாய்ப்பு அப்படிங்கிறது, அவர் ஒரு படத்தை எடுப்பார், அதை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவார், அதில் தான் லாபமோ நஷ்டமோ கிடைக்கும். அதுக்கு மேலே எந்த வருவாயும் ஒரு தயாரிப்பாளருக்கு கிடையாது. அது ரீரிலீஸ் வாய்ப்பு ரொம்ப லேட்டாக, அது வந்து 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு சூப்பர் ஹிட் படமாக இருந்தால் தான் 5 வருஷம் கழிச்சு அந்த பொட்டி யாராவது கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ ரைட்ஸ்னு ஒன்று வருது. அதன் மூலமாக தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பணம் வருது. அந்த பணத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து லாபமாக எடுத்துக்கல, அதை போய் இசையமைப்பாளர்கிட்ட சம்பளமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த புதிதாக வந்த வருமான வாய்ப்புங்கிறது இசையமைப்பாளருக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ்னு ஒரு இது ஓப்பன் ஆகுது, உலகம் முழுக்க படங்கள் போகுது. அதில் வந்து ஒரு பணம் இவங்களுக்கு கிடைக்கிது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவுடைய சம்பளத்தை ஏற்றி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ்னு ஒன்று வருது. சன் டிவியெல்லாம் வந்து அவங்க வந்து படங்களை ஒளிபரப்புவதற்காக வாங்கும்போது அதுக்கு பல கோடியை கொடுக்குறாங்க. அந்த பணத்தையும் கொண்டு போய் பார்த்திங்கன்னா ஹீரோக்கிட்ட போய் கொட்டினாங்க. அதுக்கப்புறம் ஓடிடின்னு ஒன்று வந்தது, அதன் மூலமாக பல கோடி வருமானம் வந்தது. அதையும் கொண்டு போய் ஹீரோ காலடியில் கொட்டி இன்றைக்கி ஒவ்வொரு ஹீரோவுமே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கார். நீங்கள் யோசிச்சு பார்த்தா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பு வரை ஹீரோக்கள் சம்பளம் லட்சங்கள் தான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ஒவ்வொருத்தவருமே கோடிகள் தான். லட்சத்தில் சம்பளம் வாங்குறது ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வாங்குவாங்க. அப்படி ஆயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா திரையுலகில் தயாரிப்பாளர்களுக்கு கிடைத்த வரம் எல்லாமே காலப்போக்கில் அவர்களே அதை சாபமாக மாற்றிக்கிட்டாங்க. அதனால் ஓடிடிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைத்த ஒரு நல் வாய்ப்பு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கே ஒரு பெரிய தலைவலியாக மாறிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா ஓடிடி மூலம் நிறைய பணம் கிடைக்கிறதுனால ஓடிடி நிறுவனம் வந்து தயாரிப்பாளர்கள் மண்டையில் போய் உட்காந்துட்டாங்க. நான் சொல்கிற டேட்டில் தான் உன் படத்தை நீ ரிலீஸ் பண்ணணும், நீ எவ்வளோ பெரிய ஆளை வச்சு வேணாலும் எடுத்துக்க, விஜய் வச்சு கூட நீ படம் எடுத்துக்க, ஆனால் நான் சொல்கிற டேட்டில் தான் நீ படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னு ஒரு ரிலீஸ் தேதியை அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கு மண்டையாட்டுகிற நிலைமையில் இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. சார், இப்போது இன்றைக்கு நடப்பு அரசியலில் பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர் பேசியிருக்காரு. அதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆகஸ்ட் 3 வரைக்கும் அவர் நீதிமன்ற காவல் வச்சுருக்காங்க. ஒரு எம்எல்ஏ அவர்களுடைய பேச்சு எதிர்வினைக்கு இவ்வளோ தூரம் வந்து விஜய் அவர்களும் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையை துவங்குறாரா?
ஒரு ஜெயலலிதா மாதிரி உருவெடுக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கூட அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதான் முதல்ல தெரிஞ்சுங்க, விளாத்திக்குளம் எம்எல்ஏ தாவேக அரசை விமர்சனம் பண்ணலை, விஜயை விமர்சனம் பண்ணலை. அவருடைய பேச்சை கேட்டால் நம்ம இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவோமோன்னு தெரியல. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதலமைச்சர் விஜயனுடைய எலும்பை உடப்போம் அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி வந்து தாவேக அரசு மீதான விமர்சனமாக இருக்க முடியும்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நீங்கள் ஏகவசனத்தில் அவன் இவன் பேசுகிறதே தப்பு. இன்னொரு பக்கம் அவருடைய அதுவும் சட்டசபையில் வச்சுக்கிட்டே நான் எலும்பை உடப்பேன். இல்லை, அவர் தான் துவங்கி வச்சுறாரு. இப்போ இணையவெளியில் எப்படி வைக்குன்னா, கொத்து புரோட்டான்னு வார்த்தை யூஸ் பண்ணார், கதவை சாத்திடுவேன்னாரு. அப்போ அவர் தான் எங்கள் பேச தூண்டினார், அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாருன்னு அது டிவிக்கு இது விர்ச்சுவல் டிஎம்கே விர்ச்சுவல்ஸ்லாம் கதறாங்க. இல்லை, ஆக்சுவலி என்னென்னா, விஜயினுடைய சட்டசபை செயலையும் பேச்சையும் நம்ம ஆதரிக்கலை. உதாரணமாக அந்த கொத்து புரோட்டாவாக இருக்கட்டும், இல்லை அப்படி செய்கையாக இருக்கட்டும், அதையெல்லாம் நம்ம வந்து ஆதரிக்கலை. இன்னும் சொல்ல போனால் சட்டசபையினுடைய கண்ணியத்தையும் மாண்பையும் குலைக்கிற செயல் அது. அதுலையெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அது குறித்தே நம்ம கடுமையாக விமர்சனம்லாம் பண்ணியிருக்கோம். அதே நேரம் அதற்கு நான் பதிலடி கொடுக்குறேங்கிற பேரில் நீங்கள் அவரை விட தரம் தாழ்ந்து பேசுவீங்களா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அதுக்கடுத்து விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தோம், சட்டசபையில் பேச ஆரம்பித்தோம். அது திமுகன்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணலை. ஆனால் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோடனே இவங்க தலைதறிக்க ஓடிட்டாங்க. இனிமேல் அடுத்த தர வந்து இது மாதிரி பேசும்போது சபாநாயகர்கிட்ட சொல்லி வந்து சட்டசபையெல்லாம் உள்ளுக்குள்ளே லாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இதை நீங்கள் நகைச்சுவையாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அது ஒரு மோசமான வார்த்தையெல்லாம் கிடையாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், நீ அப்படி கதவை சாத்தினீன்னா உள்ளுக்குள்ளே வச்சே எலும்பை உடப்பேன் அப்படிங்கிறது வந்து நகைச்சுவை கிடையாது. இது வந்து ஒரு வன்முறையான இது. எல்லாத்துக்கும் மேலே ஆமாம், தலைமையை திருப்திப்படுத்துவதாக எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டின் முதலமைச்சரை நீங்கள் வந்து ரொம்ப அருவருப்பாகவும் அவமானப்படுத்துகிறதாகவும் பேசியதாகத்தான் அந்த பேச்சினுடைய தொனி இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட பேச்சுக்காக நீங்கள் அவரை கைது செய்யலை அப்படின்னா அதுதான் தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சரியான நடவடிக்கை. இதற்கு முன்னால் அனிதா ராதாகிருஷ்ணன் இதே மாதிரி தான் பேசினார். என்ன, அனிதா ராதாகிருஷ்ணன் பல முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு தெரியும்ல ஒரு முதலமைச்சரை வந்து எந்த வார்த்தை கொண்டு பேசணுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ திமுக காரர்கள் பேசுகிறதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தலைமையினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக, அந்த அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக, எப்போயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றி மிதப்பில் இருக்கும்போது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எல்லா பேருமே வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுவான், காலில் விழுவான். அப்போ இவங்க வெற்றி மிதப்பில் இருக்கிறதுனால இது எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு தோல்வி அடைந்து சோர்ந்து போயிருக்கும்போது யாராவது நமக்கு ஆதரவாக பேசும்போது இவங்களுடைய கவனம் அவர் மேலே போகும். அடடா, நம்ம தோற்றுக்கு போனப்போ இவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு, அப்போ ஜெயிக்கும் போது இவருக்கு ஒரு பதவி கொடுப்போன்னு அவங்களுக்கு தோணும். அப்படி தோன்ற வைப்பதற்காக இவங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் தலைமையை நீங்கள் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, அது ஓகே, உங்களுடைய அரசியலில் அது ஒரு வழி. ஆனால் நீங்கள் ஒரு முதலமைச்சரை வந்து இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பேசக்கூடாது. அப்படியே ரிவர்ஸாக பாருங்களேன், மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வந்து இது மாதிரி அவருடைய கையை உடைப்பேன் காலை உடைப்பேன்னு பேசுனா அதை இந்த அனிதா ராதாகிருஷ்ணனும் கீதா ஜீவனும் வந்து ஆதரிப்பாங்களா? அதனால் நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக சொல்கிறேன், நீங்கள் முதல்வரை விமர்சிங்க, அவர் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரெலாம் கிடையாது. பார்ட்டி அரசியல் ரீதியாக ஒரு பார்ட்டி ஏதோ சாணி அடிச்சிட்டாங்க, இது பண்ண தனிப்படை அமைச்சா. ஆமாம், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்ணியமாக என்ன பார்லிமெண்ட்ரி வேர்டை பயன்படுத்தி நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறீங்கல்ல ரூமுக்கு இதை சட்டசபையை லாக் பண்ணுவோன்னு சொல்கிறாரு, அது உங்களுக்கு ஆட்சேபகரமான வார்த்தையை தெரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக விமர்சனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் நீதிமன்றத்துக்கு கூட போங்க. இல்லைனா விஜய் அவர்களுடைய வீட்டு முன்னால் போய் உண்ணாவிரதம் இருங்க, ஆர்ப்பாட்டம் இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் உங்களுடைய விமர்சனங்கிறது கண்ணியத்தோடு இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. பல்வேறு அரசியல் கருத்துக்கள், சினிமா கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி. நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.